இன்று உருவாகிறது சென்யார் புயல். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று இரவு 11:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இன்று சென்யார் புயலாக உருவெடுக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். வானிலை மையம் என்ன தகவலை தெரிவித்திருக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்க. மலாக்கா ஜலசந்தில நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கிறது. தொடர்ந்து அதே பகுதியில இது நிலவி வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குட்டா மக்மூருக்கு, அதாவது இந்தோனேசியாவுக்கு கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவிலும், மலேசியாவுடைய ஜார்ஜ் டவுனுக்கு மேற்கு தென்மேற்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், நிக்கோபார் தீவுகளுக்கு நான்கோவுக்கு கிழக்கு தென்கிழக்கே 640 கிலோமீட்டர் தொலைவிலும், நிக்கோபாருக்கு தென்கிழக்கே 770 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மதியத்திற்குள்ளாக இது புயலாக தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னதாக இந்த மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் குறிப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று நள்ளிரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததன் காரணமாக தற்போது புயல் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில மலாக்கா ஜலசந்தி பகுதியில இன்றைய தினம் இந்த புயல் என்பது உருவாக இருக்கிறது. இந்த புயலுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி பெயர் என்பது பட்டியலிடப்பட்ட நிலையில அதற்கு சென்யார் என்ற பெயர் என்பது வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.